இந்த வெற்றிக்கு நாயகன் சிவகார்த்திகேயன் தான் முதல் காரணம். அவருக்கு உங்கள் அனைவரும் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் 35 வருஷம் சினிமாவுக்கு வந்து ஏறக்குறைய 630 படம் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பெரிய வைடு தமிழ் சினிமாவில். அப்படி இருக்கிற நானே சிவாஜி படத்துக்கு அப்புறம் படம் வாங்குறதை நிறுத்திட்டேன். கடைசியாக நாங்கள் ரிலீஸ் பண்ண படம் சிவாஜி தான். அது வரைக்கும் எல்லா பண்டிகைக்கும் படம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சிவாஜிக்கு அப்புறம் இல்லை தமிழ் சினிமா வேறு லெவலுக்கு போயிடுச்சு, அதனால் நம்ம வந்து நீ கொஞ்சம் வியாபாரத்தை குறைச்சிட்டு வயசுமாயிடுச்சு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு ஒதுங்கியிருந்தேன். 8 வருடங்களுக்கு பிறகு சிவாஜிக்கு அப்புறம் முதல் படமாக நான் ரெமோ வாங்கினேன். அதுக்கு முக்கியமான காரணம் ராஜா தான். அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோட தன்னுடைய ப்ராடக்டை கொண்டு வந்து மார்க்கெட்டில் விற்கிறேன்னு சொல்லிட்டுன்னா சாதாரண வேலை கிடையாது. ஜனங்க வந்து சந்தோஷமாக போய் பார்க்கக்கூடிய அளவில் திரையரங்கில் இந்த படத்தினுடைய நியாயமான கட்டணம். அந்த வகையில் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிங்கிறது என்னுடைய 35 ஆண்டு சினிமா அனுபவத்தில் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த நிலை தொடரணும். அந்த நிலையை ஆரம்பித்து வச்ச சிவகார்த்திகேயனுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்னைக்கு குடும்பத்தோட எந்த ஒரு நடிகருடைய வெற்றியுமே வந்துச்சுன்னா குடும்பத்தோட திரையரங்குக்கு வந்து பார்த்துனா மட்டும்தான் அந்த நடிகருடைய வெற்றி உச்சத்துக்கு போகும். அதில் வந்து நான் ஒரு சின்ன ஆர்டர் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர் பி சின்ன பிறந்தாங்க. தியாகராஜ பாகவதர் மாஸ் ஹீரோ, அவர் நடிப்பில் இருப்பார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி, எம்ஜிஆர் மாஸ் ஹீரோ, சிவாஜி இருப்பார். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கமலஹாசன், ரஜினிகாந்த் மாஸ் ஹீரோ, கமலஹாசன் ஆக்ஷன் இருப்பார். அதுக்கப்புறம் விஜய் அஜித், விஜய் மாஸ் ஹீரோ, அவர் அப்படி இருந்தார். இன்னைக்கு சிவகார்த்திகேயன் இந்த பக்கம் நடத்துறார். ஸோ தியாகராஜ பாகவதர், எம்ஜிஆர், ரஜினிகாந்த், விஜய் அந்த லைனில் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் முன்னால் இருக்காருன்னா அதுக்கு ஒவ்வொரு குழந்தைகளும் இன்னைக்கு எப்படி ரஜினி சார் இருக்கும் பொழுது குழந்தைகள் தான் ரஜினி சாருக்கு மிகப்பெரிய ஆடியன்ஸ். ஒவ்வொரு குழந்தையும் ரஜினி சார் படம் பார்க்க ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி விஜய் படத்தை பார்க்க ஆசைப்பட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சிவகார்த்திகேயன் படம்னா ஒவ்வொரு குழந்தையும் பார்க்க ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி நடித்து தன்னுடைய படங்கள் அத்தனையும் குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த நிலை தொடரணும். நீண்ட நெடுங்காலமாக நீங்கள் சினிமா உலகில் இருந்து இந்த சினிமா உலகத்துக்கு நீங்கள் ஒரு பில்லர் மாதிரி சப்போர்ட்டாக இருந்து நல்லபடியாக நீங்கள் நடக்கணும்னு சொல்லி மனப்பூர்வமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி, விநியோகஸ்தர்களை இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து எங்களுக்கு கொடுத்த பணியை நாங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கோம். பொதுவாக நாங்கள் ரவிக்குமார் சார் காலத்திலாம் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சார் 100ஆவது நாள், 175ஆவது நாள் இப்படித்தான் நாங்கள் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்துவோம். ஆனால் அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் 4 தேட்டரில் படம் போடுவோம். இன்றைக்கி 40 தேட்டரில் படம் போடுறோம். ஸோ அன்றைக்கி 100 நாள் ஆன வசூல் இன்றைக்கி 7 நாளில் காட்டுறதுனால அதனால் 7ஆவது நாள் வெற்றி விழா வச்சுருக்கீங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய வசூல் மலை தான். அந்த வசூல் மலைக்கு சொந்தக்காரரான இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் விநியோகஸ்தர் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.